நீதி நியூஸ் செய்திகள் வாசிப்பது லேகா கருணாநிதி. திருவள்ளூரில் திமுக வேட்பாளர் வி.ஜி. ராஜேந்திரனுக்கு ஆதரவாக சின்னத்திரை நடிகர்கள் நடிகைகள் கிராமமாக சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக வி.ஜி. ராஜேந்திரன் 2 முறை தொடர்ந்து அதிமுகவை தோற்கடித்து 3வது முறையாக போட்டியிடுகிறார். இந்த முறை வெற்றி பெற்று ஹேட்ரிக் சாதனை படைக்க வேண்டும் என்பதற்காக தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் செய்த சாதனைகளை வாக்காளர்களிடம் எடுத்து சொல்லி கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திரைப்பட நடிகை நளினி வி.ஜி. ராஜேந்திரனுக்கு ஆதரவாக திருவள்ளூர் நகராட்சி மற்றும் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். இந்த நிலையில் இன்று சின்னத்திரை நடிகர் நடிகைகள் ராஜ்காந்த், ரூபாஸ்ரீ, அர்ச்சனா, பிரேமி வெங்கட், பரத் ஆகியோர் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் வி.ஜி. ராஜேந்திரனுக்கு ஆதரவு தெரிவித்து கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வயலூர், பன்னூர், திருமணிக்குப்பம், திருப்பந்தியூர் உட்பட பல்வேறு கிராமங்களுக்கு சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் கடந்த கால திமுக ஆட்சியில் ஒவ்வொரு கிராமத்திலும் மேல்நிலை குடிநீர் தொட்டி, மழைநீர் வடிகால்வாய், ரேஷன் கடை உட்பட பல்வேறு பணிகளை செய்ததை எடுத்து கூறியும் தற்போது தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்த திட்டங்களையும் பொதுமக்களிடம் எடுத்து கூறியும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்பொழுது பன்னூர் பகுதியில் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்களிடம் நேரடியாக சென்று அவர்களிடம் சகஜமாக பேசி வி.ஜி. ராஜேந்திரனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் தொலைக்காட்சி நடிகர் நடிகைகள் என்பதால் பெண்கள் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிப்போம் என்று உறுதியளித்தனர். திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கருணை நீதி நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இருக்காங்க, நாங்க பிறந்த ஊரு, நாங்க வளர்ந்த ஊரு, எங்க ஊருக்கு நாங்க நல்லது செய்யணும்னு இவங்க குடும்பமா இருந்து இங்க பண்ணிட்டு இருக்காங்க. வராது. அது இல்லாம வேற எது கேட்டாலும் பட்டா வாங்கி தரேன், அவ்வளவுதான். அது இல்லாம சொல்லுங்க, நான் பட்டா வாங்கி தரேன். இப்போ எல்லாருக்கும் பட்டா வாங்கி கொடுத்தேன். எல்லாருக்கும் நீர்நிலை மெய்க்கால் புறம்போக்கு எங்களால் முடியாத விஷயம். ஏதாவது மாற்றி கீத்தி ஏரிஸில் ஏறினா கூட இப்போ நான் கம்ப்யூட்டர் பட்டாவே கொடுத்துருக்கேம்மா, கிட்டத்தட்ட தொகுதி முழுக்க கொடுத்துருக்கேன். ஆனாலும் உங்களுக்கு நீர்நிலை தான் நாங்கள் கொடுக்க ரெடி. சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த ஒன்று காலி பண்ணுறோம். அதனால் நம்ம கிடையாது அது. அதனால் உதயசூரியன் சின்னத்தில் போடுங்க. வேற சொல்கிறியா? வேற சொல்கிறியா? அது எழுதி விட நான் பண்ணித்தரேன். வேற சொல்றியா? அது கொடுத்தோமா? அதனால இந்த பகுதியை பொறுத்தவரை நம்ம எல்லாமே சிறப்பாக செய்துட்டு இருக்கோம். இன்னும் சிறப்பாக செய்யணும்னா உதயசூரியன் சின்னத்தில் 3 டேங்க் கட்டி கொடுத்துக்கிறோமா இல்லையா? போய் சொல்றோமா இல்லையா? ஸ்டாலின் நகரில் சிமெண்ட் சாலை 30 லட்ச ரூபாய் போட்டு கொடுத்துருவோம். வயலூரில் 30 லட்ச ரூபாய் சிமெண்ட் சாலை போட்டிருக்கோம். 40 பட்டா வாங்கி கொடுத்துருக்கோம். சிவாஜி நகரில் 44 பட்டா வாங்கி கொடுத்துருக்கோம். மேட்டு தெரு சிமெண்ட் ரோடு, பள்ளத்தெரு சாலை அமைக்கப்பட்டிருக்கு. ஸ்டாலின் நகரில் 7 லட்சம் பல்நோக்கு கட்டிடம் கட்டி கொடுத்துருக்கேன். நீங்க கேட்டதெல்லாம் பஞ்சாயத்து ஆபீஸு கட்டி கொடுத்துருக்கேன். இதுக்கு மேல அடுத்த வந்தோன்னா எல்லாமே இன்னும் செய்ய வேண்டியது பண்றேன். உனக்கு மாற்றம் எனக்கு சொல்லி பட்டா தரேன்.